அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் காரல் மார்க்ஸோடது என்ன? கிளாஸ் வாரும் டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி ப்ரோலட்டேரியம் கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படை. ஏன்னா அவர் இந்த வர்க்க போர், இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறார், கேபிட்டலிசம் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் கம்யூனிசம்ங்கிறார். அது எப்படின்னா ஒருத்தன் உற்பத்தி பண்ணி எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கான், அதுக்கப்புறம் இவங்க சண்டை மூட்டி கிளாஸ் வார் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி ப்ரோலட்டேரியேட். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. எந்த ஒரு சமூக அமைப்புகளுக்கும் இடையே மோதல்கள் கிடையாது. அதே மாதிரி இது எல்லாமே செக்டேரியன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ராய்டு எடுத்துக்கொண்டால் ஹீ சா செக்ஸ் இன் எவ்ரிதிங், அதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. ஆனால் நம்ம பாரத தேசத்தில் நாம் தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது. அதே மாதிரியாக குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது. அதே போல் சொசைட்டிக்கும் நேஷனுக்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. நேஷனுக்கும் உலகத்துக்கும் கூட எந்த கான்ஃப்ளிக்டும் இல்லை. व्यक्तिயிலேருந்து பரமேஸ்வரர் இருக்கிறத அவர் ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த இன்டெக்ரல் ஹியூமனிசம்னு சொன்னால் அது என்ன? மேன் இஸ் அன் இன்டெக்ரல் பீயிங். மனிதன் என்பவனுக்கு உடல் மாத்திரம் இல்லை, அவனுக்கு உடல் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆன்மா இருக்குது. இந்த நான்கும் சேர்ந்தது தான் மனிதம். ஆகவே இதுதான் மேன் இஸ் அன் இன்டெக்ரல் பீயிங். இன்டெக்ரல் ஹியூமனிசங்கிறது மனிதர்களை இணைப்பது என்பது மாத்திரமல்ல, மனிதன் தனக்குள்ளேயே ஒரு இன்டகிரேஷன். உடல், மனம், அறிவு, ஆன்மா, இந்த நாலும் மனிதனுக்கு இருக்குது. இந்த நான்கினுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாக வேண்டும். அப்போ தான் மனுஷன் ஹி வில் பி எ சாட்டிஸ்ஃபைடு ஹியூமன் பீயிங். வெறும் உடலுக்கான தேவைகள் மாத்திரம் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும் மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ நாம் எலிமெண்டரி லெவலில் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், ஒரு மெட்டீரியலிஸ்ட்டு, சோஷலிஸ்ட்டு, அவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இருக்க இடம் வேணும், உடுக்க உடை வேண்டும், உண்ண உணவு வேண்டும், இந்திரியங்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதெல்லாம் கிடைச்சிட்டா அவன் வில் பி எ சாட்டிஸ்ஃபைடு ஹியூமன் பீயிங். இதை நம்ம மாதிரி இருக்க வச்சோம் தினம் கேட்டுகிட்டே இருந்தால் அவனுக்கு இவனை எப்படிரா புரிய வைக்கிறது? ஓகே, இதானே பண்ண உனக்கு யூ வில் பி கன்ஃபைன்ட் டு ஹவுஸ். உனக்கு உணவு, உடை, உனக்கு இந்திரியங்களுக்கு தேவையான எனிதிங் இத்தியாதிகள் எதாக இருந்தாலும் சப்ளை பண்ண. ஆனால் நீ சாப்பிட்டதுக்கப்புறம் உன்னை வெளியில் கூட்டின்னு போய் ரோட்டில் என் காலில் இருக்கிறதால வலிக்காமல் லேசாக தட்டுவேன், ஓகேவான்னு கேட்குறேன். அது எப்படி? ஏன் நீ கேட்குற ஆல் யுவர் மெட்டீரியல் நீட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. உனக்கு என்ன வந்தது? நான் வலிக்காமல் தானே தட்டுறேன்னு சொல்கிறேன், அடிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு வலிக்கும். மனசு ஒத்துக்குமா? ஸோ உடலினுடைய தேவைகள் மாத்திரம் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும் மனிதன் மகிழ்ச்சிகரமானவனாக இருக்க முடியாது. இப்போ ஏன்னா ஒரு தம்பதிகள் கல்யாணமாகிருக்கு, ஹனிமூன் போயிருக்காங்க கோவாவில், நல்ல ரிசார்ட்டு, ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை, அவர்கள் பிடித்தமான பதார்த்தங்கள் ஆர்டர் பண்ணி உட்காந்துருக்கும் பொழுது, இப்போல்லாம் செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் போக முடியறதில்லை. இந்த வலிப்புக்காரங்க கையில் சாவி கொடுக்குற மாதிரி நம்ம கையில் செல்ஃபோன் இல்லைன்னா நமக்கு ஒரு வலிப்பு வந்து, அப்போ அந்த செல்ஃபோன் சினுங்குது. கேட்டால் அப்பாவுக்கு நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரியில் சேர்த்து. கேன் யூ என்ஜாய் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ்? முடியாது. ஆகவே இந்த மனதிற்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டா வேண்டுமா, அதுவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கணும். அதே மாதிரியாக அறிவு, இந்த அறிவுக்கான தேவைகள், அறிவு பசி, அதுவும் கூட நமக்கு பூர்த்தி செய்யப்பட்டாக வேண்டும். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஷூ ஒரு இடத்துல, பை ஒரு இடத்துல போட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு ஹோம்ஒர்க்கு. மணி 7 ஆச்சா, அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றேன், அம்மா சாப்பிட்டு போய் பாடத்தை பாருங்க. நானே டென்ஷனில் இருக்கேன், நீ வேற தொந்தரவு பண்ணுறியா? அந்த மேத்தமேட்டிக் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வர்றவரை அந்த குழந்தையால் நிம்மதியாக இருக்க முடியாதா? இருக்க முடியாது. ஏன்னா அறிவு என்பது இருக்கிறது, அறிவுக்கான பசி பூர்த்தி செய்யப்பட்டாக வேண்டும். ஆர்கிமிடிஸ் அவர் ராஜ்யசபையில் இருக்கிறத மகாராஜா கேட்குறாரு, என்னோட கிரீடம், அந்த கிரீடம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருந்தால் அதனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது இர்ரெகுலர் ஷேப்பு. இந்த கிரீடத்தில் இருக்க தங்கத்தோட அளவு என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன்.
இவர் யோசிச்சு பார்க்குறாரு, அது எப்படி சொல்கிறது, அதனுடைய வால்யூம் என்ன, வால்யூம் தெரிஞ்சால் எவ்வளோ அவுன்ஸுன்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ அவுன்ஸுனா தங்கம் எவ்வளோ வெயிட்டு சொல்லிடலாம். வீட்டுக்கு வரும்பொழுது அதே சிந்தனை, தூங்கும்பொழுதும் தூக்கம் வரல அதே சிந்தனை, காலைல எந்திரிச்சா அதே சிந்தனை, திருப்பியும் அரண்மனைக்கு போகும்போதும் அதே சிந்தனை. ஒரு நாள் என்ன பண்ணுறார், பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக இறங்குறார். தொட்டியில் இறங்கும்பொழுது தண்ணி வெளியில் வருது. உடனே என்ன பண்ணுறார், அப்படியே உடம்புல துணியே இல்லாமல் யுரேக்கா யுரேக்கா கண்டுபிடித்து விட்டேன் ரோட்டில் ஓடுறார். மக்கள் என்ன நினைக்கிறான், நேற்று வர நன்னாதான்னா இன்றைக்கி என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் அந்த அறிவினுடைய பசிக்கு அவருக்கு விடை கிடைச்சிருக்கு. அப்போ அவர் சூழ்நிலை எந்த மாதிரி அவர் இருக்கார் அதை பற்றி அவர் கவலை இல்லை. கண்டுபிடித்து விட்டேன் யுரேக்கா யுரேக்கா. ஆகவே ஒரு மனிதனுக்கு அதே மாதிரி ஆன்மா இருக்கிறது, ஆன்மாவின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டாக வேண்டும். ஒரு பெரிய தனவந்தர், எல்லா வசதிகளும் இருக்குது, ஏசி ரூமில் தான் இருப்பார், இந்த லேட்டஸ்ட் மேட்ரஸ் இருக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. ஆனால் கார்த்திகை மாதம் மாலை போட்டுன்றதுக்கப்புறம் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பார், தரையில் இப்போ தூங்குவார், 2 வேளையும் சரணம் சொல்லணும், குளிர்காலமாக இருந்தாலும் 2 தடவை ஸ்நானம் பண்ணணும். எதுக்காக? ஆன்மீக தேடல். ஆகவே மனிதன்கிறவன் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்கனாமிக் பீயிங். அவனுக்கு உடல், மனம், அறிவு, ஆன்மா இது 4 இருக்குது. இது 4 சேர்ந்தவன் தான் ஹியூமன் இஸ் அன் இன்டகரல் பீயிங். மேன் இஸ் அன் இன்டகரல் பீயிங். அதனால் இவனுக்கு இந்த 4னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த தேவைகள் எந்த மாதிரியாக பூர்த்தி செய்வது? மனிதனுடைய குறிக்கோள் என்ன? அவனுடைய எய்ம் 4 விதமானது. சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம். நீங்கள் இந்த பாரத தேசத்தில் எந்த மொழியில் சொன்னாலும் அது ஒன்று தான். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி சொல்கிறானே, அதுதான் உலக பொதுமறை திருக்குறளா இல்லையான்னு கேட்குறான். இன்னும் நான் திருக்குறள் தான். ஏனென்றால் அது திருக்குறளில் தமிழில் சொன்னாலும் சரி, இல்லை நாம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி, எந்த மொழியில் சொன்னாலும் சிந்தனை ஒன்று. அது என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு. திருக்குறள் அப்படி தானே இருக்கு. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், இல்லை காமத்துப்பால். இது 4 இருந்தால் அறம் பொருள் இன்பம் இருந்தால் வீடு. அதுவும் எந்த மாதிரியாக இருக்கணும்? இது வரிசைப்படுத்தப்பட்டதில்லை. அறம் பொருள் இன்பம் வீடு என்பது வரிசைப்படுத்துவதற்காக சொன்னதில்லை. அறத்தின் வழியிலான பொருள், அறத்தின் வழியிலான இன்பம் துய்த்தல். அதனால தான் சொல்கிறோம் திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னா. எதனால? குறளான்னு கேட்குறான். குறள் தான் இருக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன, குறிக்கோள் என்ன? சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான மனித நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் என்ன? அதை அடைவது எப்படி? அதுலேயும் கூட தர்மத்தின் வழியிலான அர்த்தம் பொருள், அதே மாதிரி தர்மத்தின் வழியிலான இன்பம் துய்த்தல். திருமணம் செய்து ஒருத்தன் வாழ்க்கை நடத்தினா தர்மத்தின் வழியிலானது, தப்பான வழியில் அடுத்தவள்கிட்ட போகிறான், அது பார்த்திங்கன்னா தர்மத்தின் வழியிலானது இல்லை. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த நாட்டினுடைய சிந்தனை. அதான் தீன்தயாள்ஜி இன்டெக்ரல் ஹியூமனிஸ்ட் என்ன சொல்கிறார், இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையிலான இன் எவ்வரி வாக்ஸ் ஆஃப் லைஃப், அது பொருளாதாரமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களாக இருக்கலாம், எல்லாமே இந்த நாட்டின் சிந்தனையிலானதாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாரத தேசத்தில் சொல்லப்படாத கருத்தே எங்கேயுமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பாரத நாட்டில் சொன்ன கருத்தை காப்பி அடித்தது தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கம்யூனிசத்தினுடைய அல்டிமேட் கோல் என்ன? தி ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்லெஸ்னஸ். அரசாங்கமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகணும்னு சொல்லி ஆரம்பித்து, அரசாங்கம் தான் எவ்வரி திங்குகிற நிலைக்கு போனவன் கம்யூனிசம். ஆனால் இந்த கருத்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கு? மகாபாரதத்தில். விதுரர்கிட்ட கேட்குறார், இந்த நாட்டில் அரசனுக்கு ராஜாங்கத்துக்கு தேவையில்லாத சூழ்நிலை வருமா? அப்போ விதுரர் என்ன சொல்கிறார், ந ராஜ்யம் ந ராஜாசித் ந தண்டோ நாச்ச தாண்டிகா தர்மேனைவ பிரஜா சர்வா ரக்ஷந்தி ஸ்ம பரஸ்பரம். அரசன் இல்லை, அரசாங்கம் இல்லை, தண்டனை இல்லை, தண்டிப்பவன் இல்லை. எப்போன்னா தர்மேனைவ பிரஜா சர்வா, ஜனங்கள் அனைவரும், பிரஜைகள் அனைவரும் தர்மத்தின் பாதையை அனுசரிப்பார்கள். ரக்ஷந்தி ஸ்ம பரஸ்பரம், ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் கம்யூனிசத்தில் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்னு வந்தால், இன்கம் வெல்த்னு வந்தாலே சண்டை வந்துடும். அது அம்மாவாக இருக்கட்டும், சின்னம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வரத்தானே செய்யும். அதனால தான் அது தோற்று போச்சு. ஒய் கம்யூனிசம் காட் டிஃபீட்டட்? அவன் இன்கமையும் வெல்த்தையும் வச்சான். ஆகவே
அது மாத்திரமல்ல, நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தா நம்ம வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்கு. 4 கட்டமான வாழ்க்கை முறைகள்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியஸ்தம். முதல்ல பிரம்மச்சரியம், பிரம்மத்தை நோக்கி நடப்பவன் பிரம்மச்சாரி. கல்யாணமாக இருந்தால் பிரம்மச்சாரிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ எல்லாமே அர்த்தங்கள் அனர்த்தங்கள் ஆகிட்டதுனால ஆகவே அது படிப்பதற்கு, அதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை, அப்புறம் வானப்பிரஸ்தங்க என்ன, சர்வீஸ் டு தி சொசைட்டி. இந்த நாடு பற்றிய சிந்தனையோடு தான் நம்ம வாழ்க்கையின் கட்டங்களே நாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி அதற்கு அடுத்து என்ன, பற்றுக பற்றற்றான் பாதங்களை எல்லாத்தையும் விடணும், அதுதான் சந்நியஸ்தம். அந்த மாதிரியாக ஆகவே இந்த பாரத தேசத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய லட்சியங்கள், சொசைட்டிக்கான நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு அணுகுமுறை. அதனால தான் நம்ம எப்படியெல்லாம் இருந்து இப்போ கீழே வந்தோன்னு ப்ரொஃபஸர் சர்மா அவர்கள் இங்கே சொன்னார்கள். அதுக்கு காரணமே நம்ம வழிமுறைகளை நாம் மீறிட்ட காரணத்தினால்தான். வாழ்க்கை முறைன்னு அது எப்படி இருக்கணும், முதல் நுகர்விலே நம்முடைய டிசிப்ளின் எந்த மாதிரி இருக்கணும், அது மாறினதுனால தான் இப்போ சொத்து சேர்க்கறதுங்கிறதே அதனால தான் வருது. நம்ம நுகர்வு எந்த மாதிரி இருக்கணும், ஒரு இன்சிடென்ட், மோத்திலால் நேரு லீடராக இருக்கச்ச காங்கிரஸில், அலகாபாத்தில் ஆனந்த பவனில் காங்கிரஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் யாருக்காவது சாப்பாடு முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம், கை கழுவுறதுக்கு தண்ணி நாம் ஊற்றும். அதனால் அப்போ மகாத்மா காந்திக்கு ஜவஹர்லால் நேரு தண்ணி ஊற்றின்னு இருக்கார் கையில். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவரோட பேசிகிட்டே இருந்துட்டு காந்திஜியால் கை கழுவி முடிக்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சொம்பு தண்ணி தீர்ந்த உடனே காந்திஜி ஆஹா தப்பு பண்ணிட்டேனேங்கிறார். உடனே நேரு கேட்குறாரு, என்ன தப்பு பண்ணி, நீ தண்ணி ஊற்றி முடிச்சுட்ட, நான் கழுவி முடிக்கல கை. இது நதிக்கரையில் இருக்கோம், எவ்வளோ சொம்பு வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம், வாட் இஸ் தேர். அப்போ காந்திஜி சொல்கிறார், எனக்கு கை கழுவுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி தான் அதிகாரம், அதுக்கு மேலே நான் பயன்படுத்தினேன் என்று சொன்னால் வேறு ஒருவருக்கோ வேறு ஜீவராசிக்கோ வேறு புல்லினத்துக்கோ போக வேண்டியதை நான் அபகரித்ததாக அர்த்தம். ஆகவே நுகர்வு பற்றி, கன்சம்ஷன் பற்றி நம்முடைய சிந்தனை அப்படி தான் இருந்தது. ஒருத்தருக்கு 5 செட்டு தான் ட்ரெஸ் வேணும், 6வது செட்டு ட்ரெஸ் அவன் சம்பாத்தியத்தில் வாங்கினா கூட அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அபரிக்கிரகா, அபகரித்தல். ஆகவே நம்ம வாழ்க்கை நுகர்வு அன்பிரிட்டில்டு கன்சியூமரிசம் அது வந்ததுனால என்னாச்சு, ப்ரொடக்ஷன் பை மாசஸ் அண்ட் நாட் மாஸ் ப்ரொடக்ஷனுங்கிறது நின்று போச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெரிய காரணம் மாஸ் ப்ரொடக்ஷன். அது மாஸ் ப்ரொடக்ஷன் வந்ததுனால என்னாச்சு, அது எப்படியா உற்பத்தி பண்ணின காரணத்தினாலே விற்கணும், அதுக்காக அனாவசியமான விளம்பரம். இப்போது ஒரு பெரியவர் வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு போகிறார். வேலை போகும்போது தன்னோட 12 வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு போகிறார். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாளாக அந்த குழந்தை வரலை. உடனே அவர் கேட்குறாரு, ஏம்மா உன் குழந்தை எப்போ வருவாள், இப்போ ஏன் வரலன்னு. இல்லை அவங்க வந்தானா எனக்கு கட்டுப்படியாக. ஏன் உனக்கு என்ன ஆகும், அவள் டிவி பார்க்குறாருன்னா, டிவிக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் நான் தானே கட்டுறேன், உனக்கு என்ன. இல்லை அவள் 250 ரூபாய்க்கு ஷாம்பு வேணும்னு கேட்குறேன். ஒன்று சரி நீ நாளைக்கு உன் குழந்தைய கூட்டினார். ஏம்மா உங்கள் அம்மா 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு சுத்தம் பண்ணி உன்னை வளர்த்துன்ருக்க, நீ எதுக்கு 250 ரூபாய்க்கு ஷாம்பு வேணும்னு கேட்குறேன். இல்லை அந்த ஷாம்பு போட்டுண்டா தான் என்னை ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிப்பான். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான் வருது. அந்த ஷாம்பு போட்டு அப்படியே தலையை கோதிண்டு வாசல் நின்று இருக்கிறத குதிரையில் ராஜகுமாரன் வருவான், அந்த பொண்ணை தூக்கி முன்னாடி வச்சு குதிரையை வச்சு கொண்டு. ஆக இன்றைக்கி இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மாறி இருக்கிறதுக்கும் காரணம் என்ன, நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற நுகர்வு தன்மை, அதற்கான டிசிப்ளினை மீறி நாம் எதை வேண்டுமானாலும் நாம் அனுபவிக்க வேண்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, என்ன அந்த மாதிரியான ஒரு இதில். அதனால தான் போய் எங்கேயாவது கொஞ்சம் பேரை உட்காந்து நம்ம ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியது. ஆகவே இன்டெக்ரல் ஹியூமனிசத்தில் பண்டிட்ஜி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, மேன் இஸ் நாட் அன் எக்கனாமிக் பீயிங். அவனுக்கு உடல் மட்டும் இல்லை, உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. இதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டாக வேண்டும். அது எதன் வழியாக, தர்மார்த்த காம மோட்சத்தின் மூலமாக. அதே போல் எப்படி வாழ்க்கையின் நாம் பல கட்டங்கள் 4ஆக வச்சுருக்கோமோ, அது எதுக்கு, ஃபார் அவர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி,
ஆகவே இதை மனதில் வைத்து நாம் நம்மளுடைய சமூக பொருளாதார அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் மாத்திரமே மீண்டும் நம்மளோட க்ளோரியஸ் பாஸ்ட்டுக்கு நாம் போக முடியும். அதை இந்த நூற்றாண்டு விழாவிலே பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் சொன்ன அந்தியோதயா, அடியில் இருப்பவன் கடையில் இருப்பவனை கடை தேற்றுகின்ற வழியிலே நாம் போக வேணும்னு சொன்னால் இந்த பிரின்சிபிள்ஸ் நம்முடைய ஒரு கைடிங் ஃபேக்டர்ஸாக இருக்கணும் என்பதை கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். Many thanks, Chief, for the wonderful speech. I think if all our politicians had similar thoughts, we would be far ahead in the world. And we've seen a speech from an intellectual Kshatriya here. We are very happy, sir. Thank you. Now, can I request Sri Nambi Narayanan ji to felicitate Professor B.P. Sharma, please? May I also request Sudarshan ji from Vivekananda Yuva Kendra to felicitate Sri H. Raja ji, please.